நெறைய எங்க நாடகத்துக்குலாம் நெறைய மௌலி, பிசுலாம் வந்து வந்திருக்காங்க. 100வது ஷோ, 200வது ஷோக்குலாம் வந்திருக்காங்க. ஏன்னா, நாங்கலாம் அந்த காலகட்டத்தில தான் நாடகம் போட்டிருந்தோம். ஒன்னி திங் என்னன்னா, அவங்கலாம் நாடகம் போடும்போது அப்படியே நேரா சினிமாவுக்கு போயிட்டாங்க. நான் சினிமாவுக்கு போல பர்சனலி. கிரேஸி மோகன் போனாலும், கிரேஸி மோகன் நடிச்சிட்டு இருந்தார் நாடகத்தில. பட் அவங்கலாம் சினிமாவுக்கு போயிட்டு நாடகத்த வுட்டுட்டாங்க. ஏன்னா, பிகாஸ் முடியல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஸோ, அதனால நாடகம் பண்ணல. பட் அவங்க இருந்திருந்த வரைக்கும், அவங்க எல்லா நாடகத்துக்கும் வந்திருக்காங்க. மோகனுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. தன்னுடைய நாடகங்கள் எது எழுதுறதாலும், அதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட்ட மௌலிகிட்ட சொல்லி ஒரு சென்டிமென்ட்லாம் சொல்லுவாரு. ஃபோன் பண்ணி இதுதான் என்னோட அடுத்த சப்ஜெக்ட் அப்படின்னு மௌலிகிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செய்வார். அது அவருக்கு ஒரு சென்டிமென்ட். ஓ! அந்த ஸோ மாரி. இந்த மாரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. நடந்துட்டே இருக்கு. ஓகே சார். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே எழுதினவனும் சரி, இல்ல டயலாக் ரைட்டிங் எழுதினாலும் சரி, எழுதிக்கிட்டே இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ சார் எழுதுவாங்க? எவ்வளோ பேஜஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஆக்சுவலா நாடகங்கள்லாம் அவர் எப்படின்னா நெறைய எழுதுவாரு. ஒரு நாடகத்துக்கு நமக்கு தேவையான பேஜ் வந்து 80 பேஜ் தான். பட் அவர் எழுதுறது 800 பேஜ் எழுதுவார். 800 பேஜஸ் எழுதுவார். ஸோ அத எடிட் பண்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். அதான் அது அது அந்த அந்த சிரமம் வந்து நெனச்சு பார்க்க முடியாத ஒரு சிரமம். 800 பேஜஸ 80யா கொண்டு வரணும்னா, அந்த கதையை மெயின்டெயின் பண்ணணும். கேரக்டர்ஸ் அடிபடக்கூடாது. ஸோ அந்த ஒர்க்க எங்க ட்ரூப்ல காந்தன்னு டைரக்டர். ஹி வில் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆரம்ப காலத்திலேருந்து அவர் தான் அத பார்த்துட்டு இருக்காரு. ஸோ காந்தன் வில் டூ தட் ஜாப். அத வந்து 800 அவர் தான் மௌலியோட பிரதர். அவர் அந்த 800 பேஜ ரெட்யூஸ் பண்ணி 80 பேஜஸா கொண்டு வருவாரு. ஓகே. ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க சார் 800 பேஜஸ் ஏன் எழுதுறீங்க? கம்மியா எழுதுங்க. இத படிக்கிறதுக்கே எங்களால முடியல. அது மாரி ஏதாவது அவர் என்ன சொல்லியிருக்கீங்களா? சொல்வாருன்னா, ஆ. சி கை நிறைய வச்சுன்னு என்ன பிரயோஜனம்? மட்டமான ஸ்கிரிப்ட் நான் கையில குடுத்தேன்னா, நான் எவ்வளோ பேஜ் குடுத்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்ல. உபயோகம் இருக்காது. பட் 800ம் முத்து முத்தா இருக்கும். எல்லாம் எத விடுறது, எத எடுக்கிறதுன்னே தெரியாது. இன்ஃபாக்ட் ஒரு தடவ எங்களோட நாடகம் மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படிங்கிற நாடகம் சினிமாவாச்சு. பொய்க்கால் குதிரைன்னு பாலச்சந்தர் சார் பண்ணாரு. அவர் பண்ணும்போது கிரேஸி மோகன் தான் வசனம் எழுதினாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு அவ்ளோ டென்ஷனா இருந்தது, கன்ஃப்யூசிங்கா இருந்தது. இத எப்படி எடிட் பண்ணது? ஒவ்வொரு நாளைக்கும் 2 பேஜ், 3 பேஜ் வேணுங்கிற சீனுக்கு இவர் 30 பேஜ் குடுத்துட்டு போவார். இவர் அப்ப ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தார். காலையில போய் 30 பேஜ் அவர்ட்ட குடுத்துட்டு இவர் ஆஃபீஸ் போயிடுவாரு. ஓகே. அவர் சாயங்காலம் "என்னடா மோகன் இவ்ளோ எழுதுற? கம்மி பண்ணி எழுதுப்பா. 2 பேஜ் எழுதுப்பா, 3 பேஜ் எழுதுப்பான்னு." அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, "நீ எழுது. ஏன்னா நெறைய நல்ல ஜோக்ஸ்லாம் வருது. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னாரு. பட் அந்த படம் சரியா போகல. அப்போ ஒரு வாட்டி எங்க மேடைக்கு வந்தபோது அவர் சொன்னாரு, "அந்த படம் சரியா போகல. எனக்கு காரணம் என்ன தோணித்துன்னா, ப்ராபப்ளி அந்த 30 பேஜ் அவர் குடுக்குறத நான் சரியா எடிட் பண்ணலையோ அப்படின்னு தோணித்து." பட் எவ்வளோ மெக்னானிமிட்டி பாருங்க அவருக்கு. அவர் அத அக்செப்ட் பண்ணிட்டாரு.